ஹாய்ங்க. லைவாக தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ சாரீக்கு நிறைய பேர் ரேப்பிங் கேட்டே இருந்தீங்க. சிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மெயினாக அதுக்காக தாங்க வீடியோ. ஸோ நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் பக்கத்தில் தான் வாங்கினேன். எனக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவே கிடச்சிது. நல்லா இருக்குது, பார்த்தாவே தெரியுது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்மளோட இந்த அகலம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீளம் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நூல் சுற்றி நம்ம டிசைனிங் பண்ணக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து நூல் சுற்றுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. பட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்ஸ் எப்பயுமே வந்துட்டு நம்ம நூல் சுற்றி மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்ஸ் எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா, நான் ஜிம்கீஸ்க்கும் சாரீ பின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பேங்க. எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பேங்கிள்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பத்தாது. அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கலர் எடுத்திருக்கேங்க. பீகாக் க்ரீன் கலர் இது. ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இதோட மூடி தான் சரிங்களா. ஸோ இதை தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்துட்டு நான் ஒரு 35 கவுண்ட் எடுத்துப்பேங்க. 35 கவுண்ட் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது தாங்க, இதே மாதிரி தான் எடுப்பேன். ஆல்ரெடி நான் வந்து சாம்பிள் நிறையா ஒரு 4-5 செஞ்சு பார்த்துட்டேன். எவ்வளோ கவுண்ட் வருதுங்கிறது இதை வந்து கவுண்டிங் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வச்சுருக்க பாக்ஸ் சைஸ் பொறுத்து எல்லாமே மாறுங்க. நான் ஆல்ரெடி ஒரு 4-5 பீஸ் சாம்பிள் பண்ணிட்டு தான் எனக்கு 35 கவுண்ட் இந்த பாக்ஸுக்கு எடுத்தால் கரெக்டாக வருதுன்றது நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ட்ரையல் இது வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து நான் எப்பயும் ரெகுலராக பண்ணுற பாக்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது. நான் வந்து அதை எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கனால என்கிட்ட என்ன கையில் இருக்கோ அதை எடுத்துட்டேன். பட் வந்து இதில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க தான் எனக்குமே தெரியுங்க. ஸோ அதனால் ஒரு 5 சாரீ பின் நான் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ தான் வந்து 35 எடுத்தால் எனக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ நான் 35 கவுண்ட் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் பேசிகிட்டே இந்த தடவை எவ்வளோ எடுத்தேன்னு தெரியலை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ கட் பண்ணிட்டேங்க. கம் போட்டுக்கலாம். ஸோ கம் போட்டுட்டு இப்போ நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த சாரீ பின்னை. ஸோ அதோட ஹூக் அப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஸோ நல்லா கம் போட்டுக்கோங்க. முன்னாடி இங்கேயும் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா பட்டையாக விரித்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் காய டைம் 2 நிமிஷம் கொடுத்துருங்க. அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டாம், கண்டிப்பாக நீட் ஃபினிஷிங் வராது. ஸோ இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் எப்பயுமே கிளாத்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுருப்பேங்க. கையை துடைச்சிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாரீ பின் நீட்டாக வந்து ரேப் பண்ண வரும். ஸோ முன்னாடி கம் போட்டுட்டு நல்லா அதே மாதிரி பட்டையாக வச்சு இந்த இடத்தையும் கம்மை போட்டு விட்டுருங்க. போட்டதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இது ஃபுல் குந்தன் ஒர்க் பண்ண போகிறேன் இதில் எல்லாத்துலேயும். அதனால் மேலே பார்த்த மாதிரி கம் போட்டுட்டோம்னா நம்ம ஃபுல் குந்தன் ஒர்க் பண்ணக்குள்ளே எல்லாமே மறைஞ்சிருங்க. பின்னாடி நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், இதே மாதிரி நல்லா பட்டையாக விரித்து டைட்டாக பண்ணணுங்க. நம்ம இதுக்கு வந்து கம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்த கம் போட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கடைசியாக அதை கட் பண்ணி விடுவோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், அதை கட் பண்ணி விடுவேன்.
அப்போ தான் அந்த ஹூக் போய் அதில் சீட் ஆகும். இதில் கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி நல்லா கம்மை போட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் நின்றுக்கும். கொஞ்சம் பேங்கிள்ஸை விடவே கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் அதை பண்ணணும். ஸோ எவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள். நூல் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா தனித்தனியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நீவி விட்டு பண்ணுங்கள். ஸோ நான் லைவாக அப்படியே தான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி எதுவுமே காமிக்கலை. ஸோ ஒரு சாரீ பின்னா இவ்வளோ நேரம் எடுக்கும், நம்ம இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணுன்ட்டு இருக்குது. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பட்டையாக வச்சு நல்லா நீவி விட்டு ரப் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பொண்ணு எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து 50% ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் 1 வீக் மட்டும் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, யூடியூப்லேயும் மெசேஜ் பண்ணிங்க. ரொம்பவே ஹாப்பி. நிறைய பேர் வந்துட்டு அக்கறையோட அக்கா டேக் கேர், சிஸ்டர் டேக் கேர், மேம் டேக் கேர்னு சொன்னது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே சைடில் கம் போட்டு பண்ணுங்கள். இந்த கம்மெல்லாம் தெரியுமானா தெரியாதுங்க, காஞ்சதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஃபுல் குந்தன் ஒர்க் மேலேயுமே நம்ம ஒர்க் பண்ணிவிடுவோம், ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேக்கிங் வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க. இது அத்தனை 50 சாரீ பின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மேக்கிங் வீடியோ என்னால் எடுக்க முடியாது. பட் டிசைன்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 50 டிசைன்ஸுமே காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வச்சு ரேப் பண்ணுங்கள். ஸோ கையை அப்பப்போ துடைச்சிக்கோங்க. கொஞ்சம் துணி வந்து ஈரமாக இருக்குது, துடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, கையில் இருக்காது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீட்டாக வரணுன்னா நம்ம டைம் எடுத்து பண்ணி தாங்க ஆகணும். ஸோ கையில் கம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிளாத்தில் நல்லா வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இது மாதிரி நல்லா அந்த ஃபினிஷிங்லலாம் நீங்கள் நிறைய கம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா கம் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாரியில் மாட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் முக்கியம் நமக்கு. ஸோ கையில் கொஞ்சம் கம் இருந்தாலுமே நான் தொடச்சிட்டு தான் பண்ணுவேன். ஸோ நான் அதோடைய ஃபினிஷிங் வந்து பின்னாடி இருந்து பண்ணோம். சரி, ஃபினிஷிங் வந்துட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, பாருங்கள், முன்னாடி வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்துட்டு பின்னாடி வச்சோம்னா கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். இது ஃபுல் குந்தன் ஒர்க்னால இப்படியே மறைஞ்சிருங்க. அதனால் நல்லா கம் போட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வச்சு பட்டையாக வச்சு நான் முடிச்சிருவேன். எக்ஸஸ் கரெக்டாக போச்சு பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ நல்லா கம் போட்டு முடிச்சிடுங்க. ஏன்னா சாரீ பின் கண்டிப்பாக வந்து சாரியில் மாட்டுங்க. சாரீ வந்து ஹெவி ஒர்க் அப்படின்னா அதில் கண்டிப்பாக மாட்டி இழுக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இன்னும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹூக்கில் வந்து நம்ம இப்போ வந்து இப்படி பண்ணால் உள்ளார போகணும் இல்லையா? ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஃபுல்லாகவே நல்லா கம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா அந்த கம் காஞ்சிரட்டும். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன்னா, சிசருங்க என்கிட்ட இப்போ நான் கட்டரை யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும், இன்னும் ஷார்ப்பாக வரும். இதுக்குள்ளே விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கட்டர்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உள்ளார போயிடும் ஈஸியாக.
ஸோ நல்லா காய விட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக த்ரெட் தெரியுதுங்களா, கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், நான் எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த கம் போட்டு இங்கேயும் சரி இந்த இடத்தையும் சரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா இது காஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நல்லா நமக்கு ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஸோ அதான் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், அப்படியே உள்ள வச்சு அப்படி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா போதும், நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம சாரீ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது அழகாக உள்ளார போய்க்கும். காஞ்சதுக்கப்புறம் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் சொன்னேன்டிங்களா, ஃபஸ்ட்டு நான் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வரலன்னா, இப்போ தான் 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் எனக்கு கரெக்டாக வருது. ஸோ நிறைய பேர் ஸ்ட்ராண்ட்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, எத்தனை கவுண்ட் எடுத்தால் கரெக்டாக வரும்னு. நீங்கள் தாங்க அது ப்ராக்டிஸ் உங்களோட பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைம் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக இதோட டிசைன் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பாய்.